அன்னியோசையோ ரோபோன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் 5வது பாடப்பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். 5வது பாடப்பகுதியின் தலைப்பு நல்ஜாவா யோயில். நல்ஜாவா யோயில்னு சொல்லும்போது திகதி மற்றும் கிழமை. திகதி மற்றும் கிழமை அப்படிங்கிறது தான் 5வது பாடப்பகுதியின் தலைப்பு. முதலாவதாக நமக்கு கிழமைகள் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம கிழமைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். முதலாவதாக இரியோயில். இரியோயில்னு சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமை. அடுத்ததாக ஓரியோயில். ஒரியோயில்னு சொல்லும்போது திங்கட்கிழமை. அடுத்து வயோயில்னு சொல்லும்போது செவ்வாய்க்கிழமை. சுயோயில்னு சொன்னால் புதன்கிழமை. மொக்கியோயில்னு சொன்னால் வியாழக்கிழமை. குமியோயில்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை. தொயோயில்னு சொன்னால் சனிக்கிழமை. அப்போ நம்ம கிழமைகளை மனனம் செய்யும் போது இலகுவான முறை கிழமைகளில் காணப்படக்கூடிய முதலாவது எழுத்தை வச்சு நம்ம வசனம் ஒன்று உருவாக்கலாம். இல்வொல்வாசு மொக்கிம்தோ. இல்வொல்வாசு மொக்கிம்தோ. அப்போ இரியோயில், ஓரியோயில், வயோயில், சுயோயில், மொக்கியோயில், கிம்யோயில், தொயோயில் என்றவாறு மனனம் செய்து கொள்ளலாம். அடுத்ததான் நமக்கு கேலண்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேலண்டர் தொடர்பான ஒரு கேள்வி கேட்கப்படுது. கேலண்டரை பார்த்தோம்னா 4ஆம் மாதம் ஏப்ரல் 4ஆம் மாதம் 16ஆம் திகதியும் மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ கேள்வி கேட்குறாங்க, 4ஆம் மாதம் 11ஆம் திகதி முசுன் யொயிரியோ. அப்போ 4ஆம் மாதம் 16ஆம் திகதி என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதற்கு என்ன சொல்கிறாங்க, வயோயில். வயோயில்னு சொன்னால் என்ன, செவ்வாய்க்கிழமையாகும். அப்போ 4ஆம் மாதம் 16ஆம் திகதி என்ன கிழமைன்னு கேட்குறாங்க, செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லி விட சொல்கிறாங்க. அடுத்ததா பாடப்பகுதிக்கான முக்கியமான பகுதி. முதலாவதா முன்பொப். முன்பொப்னு சொல்லும்போது இலக்கணம். இலக்கணம் தொடர்பான விடயங்களில் ஏங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன்னு கொடுத்து சிகான். அப்போ ஏங்கிற இலக்கம் நேரத்தோடு எவ்வாறு பயன்படுத்தப்படுதுன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அத் ஒத். ஹத் ஒத்துன்னு சொல்லும்போது இறந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய இலக்கணம். அடுத்ததா ஒவி. ஒவின்னு சொல்லும்போது சொல்லதிகாரம். அப்போ சொல்லதிகாரம் தொடர்பான விடயங்களில் முதலாவதாக கொடுத்துருக்குது யொயில். யொயில்னு சொல்லும்போது கிழமை. அப்போ கிழமை தொடர்பான விடயம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா நல்ஜாவா குவான்ரியோக் ஒவி. குவான்ரியோக் யோவின்னு சொல்லும்போது திகதியுடன் தொடர்புடைய சொற்கள். அப்போ திகதியோட தொடர்புப்பட்ட சொற்கள் கொடுத்துருக்காங்களாம். அடுத்தது முன்வாவா சொம்போ. கலாச்சாரம் மற்றும் தகவல். கலாச்சாரம் மற்றும் தகவலில் கொடுத்துருக்க விடயம் யக்ரியோக். யக்ரியோக் குவா. குவான்னு சொல்லும்போது மற்றும் அர்த்தம். அப்போ யக்ரியோக்னு சொல்கிறது சந்திர நாட்காட்டி, சூரிய நாட்காட்டி. யக்ரியோக்னு சொல்கிறது சூரிய நாட்காட்டி. இம்ரியோக்னு சொல்கிறது சந்திர நாட்காட்டி. அதாவது கொரியாவில் 2 வகையான கலண்டர்கள் பயன்படுத்தப்படுதான். அதில் சூரிய நாட்காட்டியும் சந்திர நாட்காட்டியும் பயன்படுத்தப்படுது. அது தொடர்பான விடயங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த பாடப்பகுதியை படித்துக்கொண்டா எதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலாவதா யோயிரி மல்லல்சு இத்தா. அப்போ கிழமை தொடர்பாக சொல்ல முடியுமா. இரண்டாவது நல்ஜாரர் முத்கோ தேதபல்சு இத்தா. அப்போ திகதி தொடர்பான கேள்விகள் கேட்டால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் அமையுமா. இப்போ முதலாவது சொற்கள் பகுதி. முதலாவது சொற்கள் பகுதி ஏற்கனவே பார்த்தோம். யொயில். யொயில்னு சொல்லும் போது என்ன, கிழமைன்னு அர்த்தம். அப்போ கிழமைகள் முதல்லையே பார்த்தோம். நம்ம முதலாவதாக ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பாடமாக்கணும்னா இலகுவானதாக இருக்கும். இல்வொல் வாசு மொக்கிம்தோ. எப்படி, இல்வொல் வாசு மொக்கிம்தோ. முதலாவது என்ன கொடுத்துருக்காங்க, புதன்கிழமை. புதன்கிழமைக்கு நேராக ஹொனில். ஹொனில்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. புதன்கிழமைக்கு நேராக ஒனில். ஹொனில்னு சொல்லும் போது இன்றுன்னு அர்த்தம். அப்போ புதன்கிழமைக்கு நேராக இன்றுன்னு கொடுத்தாலும் வியாழக்கிழமைக்கு நேராக நேயில்னு கொடுத்துருக்காங்க. நேயில்னு சொல்லும்போது நாளைன்னு அர்த்தம். அடுத்து வயோயில். வயோலுக்கு நேராக ஒஜேன்னு கொடுத்துருக்காங்க. ஒஜேன்னு சொல்லும்போது நேற்று. அப்போ ஒஜேனா நேற்று, ஹொனல்னா இன்று, நேயில்னா நாளை. அதற்கடுத்து கொடுத்துருக்காங்க பியோங்கில். பியோங்கில்னு சொல்லும்போது வார நாட்கள். பியோங்கில்னு சொல்லும்போது திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சொல்கிறது. திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சொல்கிறது தான் பியோங்கில்னு சொல்லுவோம். அடுத்ததா சுமல். சுமல்னு சொல்லும்போது வார இறுதி நாட்கள், அதாவது சனி ஞாயிறை சொல்கிறாங்க. சுமல்னு சொல்லும்போது சனி ஞாயிறை சொல்கிறது, வார இறுதி நாட்கள். அடுத்ததான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, மேயில். மேயில்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளும். மேயில்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம்.
இல்லாட்டி நல்மதானும் சொல்லலாம். அப்போ மேயில்னு சொன்னாலும் ஒவ்வொரு நாட்கள், நல்மதான் சொன்னாலும் ஒவ்வொரு நாட்கள். அடுத்து வந்து இங்கே சின்ன கேள்வி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். முசுன் உன்தொங்கல் சுவாயோ. அப்போ முசுன் உன்தொங்கல் சுவாயன்னு சொல்லும்போது என்ன விளையாட்டை விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்ததா ஹோனுரி முசுன் யோரியோ, இன்று என்ன கிழமையாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்ததா பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்க்கலாம். ஹோனுரன் முசுன் யோரியோன்னு சொல்லும்போது இன்று என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே பாக்ஸில் நம்ம பார்த்துட்டு ஒனல்னு சொல்லும்போது இன்றுக்கு நேராக கிம்முன்னு கொடுத்துருக்காங்க. கிம்முன்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை, கிம்யோயில். அப்போ நம்ம வெள்ளிக்கிழமைன்னு சொல்லணும். அடுத்ததா இலக்கணம் ஏன்னு சொல்கிறது வந்து இல்லுன்னு அர்த்தம். சிகான் நேரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இலக்கணமா. அடுத்து பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. பயிற்சிகளை தொடர்ந்து பாடப்பகுதிக்கான முதலாவது உரையாடலை கேட்கலாம். 푸캄 씨, 주말에 뭐 해요? முதலாவதா கேட்குறாங்க. புக்கம் சி சுமரே மோயேயோ. புக்கம் சி சுமரே மோயேன்னு சொல்லும்போது புக்கம் சி வார இறுதியில் என்ன செய்வீங்க, வார இறுதியில் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 토요일에 한국어를 공부해요. 일요일에 운동해요. அப்போ தொயோயிலே ஆங்குகோருள் கொம்புயேயோன்னு சொல்லும்போது சனிக்கிழமை கொரிய மொழி படிப்பேன். அப்போ சனிக்கிழமை வந்து கொரிய மொழி படிக்கிறாரா. இரியோயிலே உன்தொங்கையோ, ஞாயிற்றுக்கிழமை உடற்பயிற்சி செய்வேன், அதாவது விளையாட செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. 오늘은 뭐 해요? ஒனுரன் மோயேயோ, ஒன்னல்னு சொல்லும்போது இன்றுன்னு பார்த்தோம். அப்போ இன்னைக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 오늘은 영화를 봐요. ஒனுரன் யொங்வாரில் போயன்னு சொல்லும்போது இன்று திரைப்படம் பார்ப்பேன். அப்போ இங்கே வந்து உரையாடலில் கேட்கப்படுற விடயம் முதலாவதா இருவர் உரையாடல் செய்கிற விதமாக இந்த உரையாடல் காணப்படுது. முதலாவதாக பார்த்தா கல்ரோங்கிற ஒருத்தவங்களும் புக்கம் அப்படிங்கிற ஒருத்தவங்களும் தான் இந்த உரையாடல் செய்கிறாங்க. அப்போ முதலாவதாக கல்ரம் சொல்கிறாரு, புக்கம் சி சுமரே மோயேயோ, புக்கம் சி சுமரே மோயேயோ, புக்கம் சி வார இறுதியில் என்ன செய்வீங்க. அதற்கு புக்கம் சொல்கிறாரு, தொயோயிரே அங்குகோருள் கொம்பியேயோ. தொயோயிரே அங்குகோருள் கொம்பியேன்னு சொல்லும்போது சனிக்கிழமை கொரிய மொழி படிப்பேன். இரியோயிலே உன்தொங்கையோ, ஞாயிற்றுக்கிழமை விளையாட செய்வேன், இல்லாட்டி உடற்பயிற்சி செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததா கல்ரோ கேட்குறாரு, ஹொனுரன் மோயேயோ, இன்னைக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டோன்னே புக்கம் சொல்கிறாங்க, ஹொனுரன் யொங்வாரல் போயோ, இன்னைக்கு வந்து திரைப்படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த உரையாடலை முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு தடவை உரையாடலை கேட்கலாம். 푸캄 씨, 주말에 뭐 해요? 토요일에 한국어를 공부해요. 일요일에 운동해요. 오늘은 뭐 해요? 오늘은 영화를 봐요. உரையாடலை தொடர்ந்து நமக்கு உரையாடல் தொடர்பான 2 கேள்விகள் கேட்கப்படுது. முதலாவது கேள்வி, புக்கம் சீனின் மேயில் அங்குகோருள் பெவோயோ. புக்கம் சி மேயில்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் ஹாங்குகோ கொரிய மொழியை படிக்கிறீங்களா, பெவோயோ படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ புக்கம் சி ஒவ்வொரு நாளும் கொரிய மொழியை படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும், அவர் வந்து ஒவ்வொரு நாளும் கொரிய மொழியை படிக்கலை, சனிக்கிழமை மட்டும் கொரிய மொழியை படிக்கிறாருன்னு சொல்லணும். இல்லை, சனிக்கிழமை மட்டும் கொரிய மொழியை படிக்கிறாரு. இரண்டாவது கேள்வி, புக்கம் சீனின் இரியோயிலே மோயேயோ. புக்கம் சீனின் இரியோயிலே மோயேன்னு சொல்லும்போது புக்கம் சி ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வீங்க, ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை வந்து விளையாட செய்கிறாராம், உன்தொங்கையோ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த படம் தொடர்பான கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. முதலாவதா சனிக்கிழமைக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தொயோயிலே மோயேயோ, சனிக்கிழமை என்ன செய்வீங்க, உன்தொகையோ விளையாட செய்வேன். அடுத்து நிச்சனான் சீனின் தொயோயிலே மோயேயோ, நிச்சனான் சி சனிக்கிழமை என்ன செய்வீங்க, சொனன் யொரியோ, நான் வந்து சமைக்க செய்வேன் அப்படின்னு சொல்லி இங்கே முடிக்கிறாங்க.
அடுத்ததா இரண்டாவது உரையாடலுக்கான சொற்கள் பகுதி. இரண்டாவது உரையாடலுக்கான சொற்கள் பகுதியையும் இரண்டாவது உரையாடலையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கம்சம்னிதா, நன்றி.